நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தூக்குண்டு லைன் வரி பிடிச்சி ஸ்பிரிட்டுவெல்லாம் பிடிச்சி வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா அப்படி தான் வந்து ப்ராப்பராக பண்ணால் வந்து லோடு வந்து கரெக்டாக கேரி ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்காக இருக்கட்டும், லிஃப்ட் ரூமாக இருக்கட்டும், அது மட்டும் வந்து ஸ்டேர்கேஸ் ரூம் எதுனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காங்கிரீட்டில் வந்து ஸ்டேர்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து லோவால் ஸ்டீல் தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறுக்குறாடை போட்டுருவோம். ஸோ இது எதுக்குன்னா லோடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது கீழே வந்து பெண்ட் ஆகாமல் அந்த பீம் போட்டோம்னா இப்படி பீம் எப்படி நம்ம வெர்டிக்கலாக நிப்பாட்டிருக்கோம். ஸோ இந்த காங்கிரீட்டில் போடுறோம். சேம் அதே ப்ராசஸ் தான் இந்த ஸ்டேர்ஸில் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் இருக்கும். ஸோ ஏன்னா அதுக்கு மேலே போய்ச்சுன்னா நம்ம வந்து காலை தூக்கி வைக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ஸ்டேர்ஸ் வந்து நல்லா மூவ் ஆகாமல் இருக்க கீழே வந்து வெல்டிங் ராட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டுக்கு வந்து ரெண்டு சைடு உள்ள அந்த ஸ்டேர்ஸை வந்து ஜாயின் பண்ணி ஒரு ராடு ஒன்று போட்டிருப்போம். இதை வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து காங்கிரீட் போட்டுருவோம். இப்போ மேலே உள்ள போர்ஷன் பார்த்தீங்களா, மேலே உள்ள போர்ஷன் என்ன பண்ணுவோம்னா இந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா, ராடில் எக்ஸ்ட்ரா ஒரு வெல்டிங் வந்து கொடுத்து ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா மேலே காங்கிரீட் போட்டு வால் அந்த பேரட் வால் வந்து பண்ணிடுவோம். இங்கே பாருங்களேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம தூக்குண்டு செக்னு சொன்னோன்னா, இப்படி நம்ம வந்து மேலே ரெயிலிங் இருக்குது பார்த்தீங்களா, ரெயிலிங் வந்து டபுள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விரிஞ்சிட்டு போயிடுச்சு. அது என்ன ஃபியூச்சரில் வந்துட்டு வெயிட் கூட போகும்போது உடம்பு விலை கூட நினச்சிருக்கு. ஸோ அதனால வந்து இது உடையாமல் இருக்கணும்னா கரெக்டாக ஸ்ட்ரக்சரில் நிற்கணும்னா கரெக்டாக தூக்குண்டெல்லாம் விட்டு நம்ம ப்ராப்பராக நிப்பாட்டி தான் வந்துட்டு நம்ம வந்து ஸோ வெல்டிங் பண்ணணும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ இது மட்டும் எந்த இதாக இருக்கட்டும், ஸ்டேர்கேஸ் இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூலில் ரயிலிங்காக இருக்கட்டும், தென் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ரூமில் உள்ள ரெயிலிங்ஸ் இருக்கட்டும், பால்கனி இருக்கட்டும், கிரில் எதுனாலும் எந்த இது பண்ணாலும் வந்து நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எஃபாக்ஸ் பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணாங்கன்னா சீக்கிரம் ரெஸ்ட் ஆகும். ஸோ ரொம்ப லாங் லைஃப் இருக்கும், நல்லாதான் இருக்கும். இங்கே பாருங்களேன், இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, பிளேட் என்ன பண்ணுவோம்னா 4 போல்ட் வச்சு நம்ம வந்து ஷார்ப்பாக அந்த போல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்ராக் அந்த நிட்டோமாடி எஸ்பி யூஸ் பண்ணி வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த பிளேட்டில் வந்து வெல்ட் பண்ணிடுவோம். அந்த இதை கொண்ட நம்மளோட ஸ்டேர்ஸை கொண்ட ஸோ ஆங்கிள் அதில் கொண்டு வெல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த மூவ்மெண்ட் அசையாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், மெஷர்மெண்ட் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடி அந்த இது ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சாய்மானம் பற்றி பார்த்தீங்கன்னா 20 to 40 டிகிரியில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். 1:1 30 மினிட்ஸில் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸோ இது மாதிரி எல்லா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்குமே நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் பெங்களூர் ஃபுல்லாக.